வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். கடந்த 3 நாட்களிலும் நெருக்கடியான நேரங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என தியானித்தோம். 3 ஆலோசனைகளை வேதத்தின் அடிப்படையில் கற்றுக்கொண்டோம். கடந்த காலங்களில் கடவுளிடம் பெற்ற நன்மைகளை நினைவு கூறுங்கள். Recall the previous blessings you received from the Lord. கர்த்தருக்குள் உங்கள் ஆவிக்குரிய நிலைமையை மீண்டும் உணருங்கள். Realize your spiritual status in Him. மூன்றாவதாக, கர்த்தரின் வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுங்கள். எந்த சூழலையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவார் என நம்புங்கள். Remember the promises and believe He will turn any problem situation into a blessing. இன்றைக்கு கடினமான காலங்கள் நமக்கு நன்மைகளையும் தருகிறது என கற்றுக்கொள்வோம். கடினமான சூழ்நிலைகளை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுவது மட்டுமல்ல, நன்மைகளையும் நமக்கு தருகிறார். சங்கீதம் 119, 67 மற்றும் 71 வார்த்தைகளை கவனியுங்கள். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை, அதாவது விதிமுறைகளை கற்றுக்கொள்ளுகிறேன். ஆம், நெருக்கடியான காலங்கள் நம்மை உருவாக்குகிறது, சரியான பாதையில் நடக்க வைக்கிறது, அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வாய்ப்பை கொடுக்கின்றது. பக்தனாகிய யோபுவிற்கு அந்த நிச்சயம் இருந்தது. எனவேதான் இப்படி கூறுகிறார்: ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்தபின் நான் பொன்னாக விளங்குவேன். யோபு 23:10. ரூத்தை அவர்களின் மாமியார், நீ திரும்பி உன் வீட்டிற்கு போகலாம் என்று கூறிய பொழுது, கடினமான சூழ்நிலையில் ரூத் தன் வாழ்வு முடிந்து போயிருந்த நிலையிலும் சரியான முடிவை எடுத்தார்கள். அவர்களுடைய வார்த்தையை கவனியுங்கள். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஆண்டவர் இந்த முடிவை நன்மையாக முடிய பண்ணினார். அன்பானவர்களே, கஷ்டங்கள், பாடுகள் நிரந்தரம் அல்ல. ரூத்தின் தேவன் நம்முடைய தேவன். பாடுகளை பக்குவமாய் கடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. பிரியமானவர்களே, இந்த 4 நாட்களிலும் துன்ப நேரங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், துன்ப நேரங்கள் தரும் ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பிலே நாம் தியானித்தோம். கலங்காதிருங்கள், துன்ப நேரங்கள் நன்மைகளாக மாறும். கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.